விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா. சந்தன சர்ச்சித இதே குங்குமம் பூ பச்சைக்கற்பூரம் எல்லாம் போட்டு அரைச்ச சந்தனத்தை அது கொஞ்சம் செவப்பா மஞ்சளா இருக்கும். அதை சக்கச்ச வேர்னு இருக்கிறவா தடவிண்டா எங்கேயாவது வெளியில் தெரியுமோ, உடம்பு கலரோட ஒன்றா போயிடும். சந்தனம் பூஜின்னு இருக்காங்கிறதே தெரியாது. இவ்வளவு அழகான சந்தனம் உடம்புல தெரியணும்னா உடம்பு கருப்பாக இருந்தால் தானே தெரியும். சந்தன சர்ச்சித நீல கலேபர நீருண்ட மேகம் போன்ற திரும்பி கருப்புன்னா எல்லாரும் ஒதுக்கி தள்ளுறது. அந்த கருப்புக்கே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். இந்த கருப்பை மதிக்கிற மாதிரி பண்றார் அவர். சந்தன சர்ச்சித நீல கலேபர நீருண்ட மேகம் போன்ற திருமே. ஏன் இந்த கருப்பா எடுத்துட்டான்னார், அவருக்கு நிறைய ஆபரணம் எல்லாம் பிடிக்குமா. கிருஷ்ணனுக்கு அலங்காரம் ரொம்ப பிடிக்கும். வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறவா எதை போட்டுண்டாலும் நன்னா இருக்காது. சக்கத்தை வேர்னு இருக்கிறவா போட்டு கல்லு நகை போட்டுண்டா நல்லா இருக்காது. பவுன் நகை போட்டுண்டான்னா உடம்பு கலரோட ஒத்து போயிடும். அது என்ன போட்டுருக்கான்னு கிட்டக்கு வந்து பார்க்கணும். சத்த நம்மள மாதிரி கருப்பாக இருக்கிறவா போட்டுண்டான்னு வச்சுக்கோங்க, அங்கே வரதையிலேயே டால் அடிக்கும். நகை முழுக்க பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு தெரியும் இன்னென்ன போட்டுருக்கான்னு. சுவாமி அதுக்கு ஏற்ற மாதிரி சரீர காந்தி நீல கலேபர. இந்த கான்ட்ராஸ்ட் மேய்ச்சி மேய்ச்சி மேய்ச்சா அலங்காரம் பண்ணிக்கிறது, அப்படி எல்லாம் ஒத்து பண்ணிக்கிறதுன்னா அகில அகில சகல கலா ஆதிகுருகுன்னார் சுகாச்சாரியாள். கிருஷ்ணனுக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது, அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது, அவனுக்கு தெரியாத கலையே கிடையாதுங்கிறார். சகல கலா ஆதிகுருகுன்னு நர்த்தா. காளியின் மேல் நர்த்தனம் பண்ணினான்னார் சுகாச்சாரியாள். டான்ஸ் தெரியுமான்னு கேட்டுவிட்டான் பரீட்சித்து, போடான்னார் அவர். டான்ஸ் ஆகுது, அவனுக்கு தெரியாத கலையே கிடையாது, சகல கலைக்கும் ஆதி குருவே அவன் தாண்டாங்கிறார். வேணுவாத்திய உருதா நிஜ சிக்ஷாக. ஃப்ளூட் அழகா வாசிக்கிறாங்கிறே கிருஷ்ணன், யார்ட்டையாவது கத்துண்டானான்னார். அசக்தன் தாண்டா இன்னொருத்த போய் கத்துப்பான். வேணுகானம் கூட புல்லாங்குழல் இசை கூட அவனே கத்துண்டுறாங்கிறார் அவர். வேணுவாத்திய உருதா நிஜ சிக்ஷாக. ஒரு வாத்தியார்கிட்ட போய் புல்லாங்குழலாம் கற்றுக்கல அவர், அவராகவே எடுத்து ஊத ஆரம்பிச்சுட்டார். அதனால இந்த மேட்சா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஒன்னோட ஒன்று அழகு கான்ட்ராஸ்டாக இருக்கணுமோனோ அதெல்லாம் அப்படி பார்த்து 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 பண்ணிப்பறா. சந்தன சர்ச்சித நீல கலேபர. உடம்பு கண்ணகரீர்னு இருக்கு, நீருண்ட மேகம் போல. அதில் பளபளபளன்னு சந்தனம். அந்த கலருக்கும் அப்படியே சந்தன காப்பி சாத்துற மாதிரி சாத்தினா ரசம் இல்லை, அதை குழைச்சி பூசணும். சில இடத்துல டார்க்காக இருக்கும், சிலது வெளுப்பாக இருக்கும், சிலது அதனுடைய இந்த படர்ந்தத்தினுடைய டென்சிட்டியை வச்சுருக்கும். அது அப்போ என்னாகும், உடம்பும் முழுக்க தெரியும், சில இடத்துல உடம்பு தெரியாது, சந்தனம் டாமினேட் பண்ணும், சில இடத்துல உடம்பு டாமினேட் பண்ணும். அதை பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக இருக்கும். அதனால் இது அப்படியே மொந்தையாக எடுத்து உடம்பு முழுக்க பூச்சின்னு ரெண்டு கட்டா மாதிரி வரமாட்டார். சந்தன சர்ச்சித நீல கலேபர. ரசிகன், ரசிக ஸ்வபாவம். கிருஷ்ணாவதாரமே ரசிகன். நீல கலேபர. கருப்பாக இருக்கிற உடம்புக்கு என்ன என்ன வஸ்திரம் கட்டி, கலர் வஸ்திரம் கட்டினா நல்லா இருக்கும். இல்லை கருணியில் அதை கட்டிக்கும் சில அசடு. அது பார்த்தாலே ராத்திரியில் லைட்டு போட்டால் தான் வரதே தெரியும், அரைகுறை வெளிச்சத்தில். அது மாதிரி இருக்கக்கூடாது, அது தெரியணுமோ. பீத்த வசன. கருப்பு உடம்பு, சந்தன பூச்சு, அது கான்ட்ராஸ்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி பீதாம்பரம், மஞ்சள் பட்டாடை. பீத்த வசன வனமாலி. கழுத்தில் போட்டிருக்கிற பாலை தரையில் வந்து தொடர்தான். திருவடி வந்து திருவடியை தொடரா மாதிரி மாலை. அந்த மாலைக்கு ஒரு குஞ்சம் இருக்கக்கூடாது, ரெண்டு குஞ்சம் இருக்கணும். ரெண்டு குஞ்சமும் ரெண்டு திருவடியை தொட்டால் அதுக்கு வனமாலைன்னு பேர்.
அப்படி பீதாம்பரதாரி நீருண்ட மேகம் போன்ற திருமேனி, அதில் சந்தனம் பூஜின்னு இருக்கார். அதை எடுத்து காட்டுற மாதிரி ஒரு அப்படியே ஓவரால ஒரு வனமாலை, பீத வசன வனமாலி. அப்புறம் இப்போ நர்த்தனத்துக்குன்னா வந்திருக்கார். ஆம்பளைகள்லாம் தோடு போட்டுப்பா, பொம்மநாட்டி தான் ஜிமிக்கி போட்டுப்பா. இவர் என்ன பண்ணுறாருனார், அசைகின்ற குண்டலம் ஜிமிக்கி மாதிரி ஒன்று போட்டுருக்கார். கேளி சலன் மணி குண்டல, இது எதுக்குன்னா அப்படி ஆடும்போது அதை ஆடணும். அதுக்காக சஞ்சரன் மகர குண்டலம்னார் பட்டாத்திரி ராசக்கிரீட வர்ணனத்தில். கண்டயூக முகுராயமான மிருதுகண்ட மண்டலம்ங்கிறார் கிருஷ்ணகர்ணாமிர்தத்தில். முகுரம்னா கண்ணாடி. கிருஷ்ணனுடைய திருமுகத்தில் 2 கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ண மாதிரி 2 கண்ணம் இருக்குங்கிறார். அந்த அந்த குண்டலம் மண்டித கண்டயுக, அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற அந்த கண்ணத்தில் அந்த குண்டலை படியறது. எட்டிலேருந்து பார்த்தா வரிசையா குண்டலம் தொங்குற மாதிரி இந்த கண்ணை எடுத்து காமிக்கிறதா. ஸ்மிதசாலி நர்த்தனம் பண்ணும்பொழுது ஒரு லட்சணம் என்னன்னா, உருன்னு மூஞ்சி வச்சுக்க கூடாது. பரதநாட்டியமே ஆடினா எவ்வளவு ஸ்டெயினாக இருந்தாலும், வேர்த்தாலும், சிரமமாக இருந்தாலும் முகத்தில் சிரிப்பு போகவே கூடாது, மந்தஹாசம் போகக்கூடாது. அதெல்லாம் இதை பார்த்து தானே கணக்கு பண்ணணும், எப்படி ஆடுறாங்கிறத பார்க்கணும். ஸ்டெயின் வர வர மூஞ்சியில் டயர்ட்னஸ் ஆகிடுதுன்னா இன்னும் சுவாரஸ்யம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நர்த்தனத்துக்கு வந்தால் முகம் எவ்வளவு பரிசிரமத்தோடு இருந்தாலும் ஆடினாலும் முக சோபை குறையக்கூடாது, சிரிப்பு குறையக்கூடாது, அழகு குறையக்கூடாது. ஸ்மிதசாலி எல்லாம் ஒரு பரதநாட்டியம் ஆடுறவாளுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஜெயதேவர் சொல்லிக் கொடுக்குறார். அவர் கிளாஸ் எடுக்கிறவர் இருந்தாலும் பின்னாடி தெரிய போகிறது. அவர் எவ்வளவு பரத சாஸ்திரத்தை வச்சிருக்காருன்னு சில சரணங்களில் எடுத்து காமிக்கிறார். ஹரிரீக முக்தவதூகோ நிகரே விலாசினி விலசதி கேளி பரே ராதே. ஹரிரீக முக்தவதூகோ நிகரே கேளி கலா புதுக நச்ச காச்சித் அமுயமுனா வனகூலே ராசரசே சகநித்ய பரா ஹரிணா யுவதிகி பிரசதம் ராதே பீனப்பயோதர பார பரேண ஹரிம் பரிரயவ்ய சராகம் கோபவதூ அனுகாயதி காச்சித் உதஞ்சித பஞ்சம ராகம் ராதே ஹரிரீக முக்தவதூ நிகரே. இப்படி ராதை பார்த்துட்டே இருக்கும்போது இத்தனையும் நடக்கிறது. ஒரு கோபிக்கை பாதி நர்த்தனத்தில் ஓடி வந்தாளாம். ஓடி வந்து கிருஷ்ணனே எதிர்பார்க்கல, ஓடி வந்து ஒரு கட்டை கட்டினாலாம் கிருஷ்ணனை. பினப்பயோதர பாரபரேண ஹரிம் பரி. கிருஷ்ணனுக்கே சத்த வெக்கமாக போயிடுது. அதாவது முன்னாடி நோட்டீஸ் கிடையாது, ஏதோ ஆனந்தமாக ஆடிண்டே இருக்கும்போது அவளுக்கு தாங்கலை, ஓடி வந்தா ஒரு கட்டை கட்டிட்டா எரிக்கி. பினப்பயோதர பாரபரேண ஹரிம் பரிரயவ்ய சராகம். ஒரு கட்டை கட்டினாளா. இப்படி ஆலிங்கனம் பண்ணிண்டாளேன்னு தோணும். இதுக்கெல்லாம் காரணங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் ஆலிங்கனம் பண்ணிண்டா? இது ஆலிங்கனம் பண்ணிட்டா கிருஷ்ணன் எதிர்பார்க்கலேன்னு நான் சொல்றது முழுக்க அவனுடைய கௌரவத்தை குறைக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது மாதிரி கட்டி காட்டா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரான் அவர். இப்படி ஆலிங்கனம் பண்ணி காட்டா அவர் ஃபீல் பண்ணுவார். ஏன் அப்படின்னா இந்த அவதாரமே இவளுக்கு தானே, இந்த கிருஷ்ணாவதாரமே
இவாளுக்காக தானே. அதனால அவ எப்படி இருக்கான்னா, நீங்க சாதாரண லோக ரீதியா பொம்மநாட்டியா பார்க்கக்கூடாது. பதி சுதான்வய பிராதிருபாந்தவா நதி விலங்கியதே அந்தெச்சுதாகதா. வீட்டை விட்டா, வாசலை விட்டா, ஆத்துக்காரரை விட்டா, குழந்தைகளை விட்டா, புடவை நகையை விட்டா, பந்துக்களை விட்டா, வெக்கமானத்தை விட்டுட்டு கிருஷ்ணன்ட்ட வந்திருக்கா கோபிகைகள். அவளுக்கு யாருன்னா கிருஷ்ணன், யாருன்னா கிருஷ்ணன் தான் ஜீவன். இது ஆச்சரியம் என்ன, ஜெயதேவர் இப்படி வர்ணிக்கிறாரே. நாம இவர் ஒரு கவி வர்ணிக்கிறார். ஜெயதேவர் ஒரு கவியா இருக்கிறதுனால இப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னு நாம நினைக்கிறோமோனோ. இப்படிலாம் ஒரு ஸ்திரீயோட ஆலிங்கனம் பண்ணிக்கிறது, அவளுடைய உதடு இருக்க, இதுக்கு அதரம்னு பேர். இதை எடுத்து கிருஷ்ணன் இந்த அதராமிர்தத்தை கிருஷ்ணன் அனுபவிக்கிறானா, இதெல்லாம் ஜெயதேவர் சொல்ல போறார். ஒரு கவி இப்படிதான் சிருங்கார காவியத்தை வர்ணிப்பார் அப்படின்னு நாம் எடுத்துக்கிறோமோனோ அது தப்பு. ஏன்னா நேற்றுக்கு தானே சொன்னேன், கையை வெட்டி விட்டான். கையை வெட்டியாச்சு, கீழே விழுந்த கை துடிக்கிறது, ரத்தம் சொட்டுறது. புருகி முகுந்தேதி, இப்படி கை கீழே விழுறது, ரத்தம் சொட்டுறது, புருகி முகுந்தேதின்னு பாடின்னு போயிட்டே இருக்கார் பிரம்மேந்திரா. சரீர பிரஜை இல்லை. நமக்கு ஒரு ஊசி போட்டால் எவ்வளோ வலிக்கிறது, கையை வெட்டியிருக்கான் வலிக்கலையே. புருகி முகுந்தேதின்னு பாடுறாரு. அது மட்டும் இல்லை, ஸ்திரீயா புருஷனான்னு தெரியாது. எதுத்தா மாதிரி நிற்கிறவா புருஷாளா ஸ்திரீயான்னு தெரியாது. அப்படி மானச சஞ்சாரரேன்னு இருந்த பிரம்மேந்திராள் கோயம் நீலகலேபர இந்த ஸ்கர சிவதா இந்த ஸ்கர சிவதா. ஒரு அருமையான கீர்த்தனம், பிரம்மேந்திராள் கீர்த்தனம். அது டோலோசனத்தில் ராத்திரி திரை போட்டுவிட்டு பாகவதாலாம் பாடுவா. இது என்னன்னா, ராதையும் கிருஷ்ணனும் பேசுறது. ஒரு வரி கிருஷ்ணன், ஒரு வரி ராதை, இன்னொரு வரி கிருஷ்ணன். அப்படியே கேள்வி பதில் மாதிரி திரையை போட்டுட்டு ராதையும் கிருஷ்ணனும் உள்ள பேசிக்கிறாளாம். இது யார் சொல்றா? பிரம்மேந்திராள் சொல்றா. கையை வெட்டின பொழுது வலி தெரியாமல் புருகி முகுந்தேதின்னு சொன்னவர் இந்த ரசத்தை சொல்றார். அந்த கோயம் நல்ல காலங்காரத்தால இருட்டு, விடியற் காலத்தால வேலை, இப்படியே பார்க்குறா ராதை. உள்ள யாராது? அந்த கோயம் கண்ணகரீர்னு நிற்கிறியடா. நீலகலேபரா, எதை திருடுறா இங்க கிந்தஸ்கரசி வதா ஆஷ். உடனே சொல்லு, திருடா உள்ள யாரு? கண்ணங்கரின்னு இருக்க, என்ன திருடுற? சீக்கிரம் சொல்லு. இவர் பால் திருடுறார், வெண்ணெய் திருடுறார். உடனே இவர் சொல்றார், முக்தே. அவ தஸ்கரான்னா திருடான்னா, இவர் அப்படி சொல்லல, சுந்தரின்னு கூப்பிடுறார். முக்தே துக்தம் ததி நவநீதம். அங்க இருக்கிற பால், தயிர், வெண்ணெய் இதையெல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பதில் இவர். முக்தே துக்தம் ததி நவநீதம். அதை எங்காத்துல ஏண்டா திருடுறேன்னா, உங்க இல்லை, வெண்ணெய் தயிர் பால்னு எடுத்து வச்சாலே அது என்னோடது தாங்கிறார். மாமகமத்ய, நீ நம்ம வீட்டில் வெண்ணெய் தயிர் பால் எடுத்து வச்சாலும் அதுக்கு யாருடா சொந்தக்காரன்னா கிருஷ்ணன் தான் சொந்தக்காரன். மாமகமத்ய சராமி, என்னோட தான் நான் சாப்பிட்றேன். ஏண்டா எங்காத்துல எங்காத்து தயிர் பால் வெண்ணெயெல்லாம் எடுத்து தின்னுண்டு, திருடி வேற தின்னுண்டு, என்னோடதுன்னு பொய் வேற சொல்றையே. ஏண்டா இந்த வெண்ணெய் பால் தயிரெல்லாம் திருடுற? யுக்தம் கிம் தவா, இது சரியா? நீ திருடுறது சரியா? தஸ்கர சரித்தமோ, இப்படிலாம் திருடுறது தப்பு. பாலகையாகி ஜவேன, சீக்கிரம் போ, இங்க இருக்கவே கூடாது, நீ போடா ஆத்துக்கு. உடனே அவர் சொல்றார், பாலே பாலே, நான் திருடுறது என்ன எனக்கா திருடுறேன்னா நீ நினைச்சுட்டு இருக்க? எனக்கா திருடலனா? பாலே யுக்தம்
மமக்கில சௌரியம், நான் திருடுறது ஜனங்களுடைய பாபத்தை போக்குறதுக்காக நான் திருடுறேன். நத ஜனதாக ஹரஸ்யா, திருடுறது என்னமா பாபத்தை பிரம்மேந்திரால் சொல்றார், ஜனங்களுடைய பாபத்தை போக்குறதுக்காக திருடுறேன்னு. இது என்னமா நமக்கு புரியும்னார், சுவாமி தேசிகன் தான் புரிய வச்சார். யாதவாபியுதயத்தில் உலகத்தில் திருடன் திருடுவான்ங்கிறது பிரசித்தம். அவனுடைய திருட்டாகிற செய்கை திருடுமான்னு கேட்டார். திருடன் திருடுவான், திருட்டுங்கிற காரியம் திருடுமா? திருட்டுங்கிற காரியம் திருடும். என்ன திருடும்னா, கிருஷ்ணன் திருடினாங்கிற திருட்டு காரியம் அதை கேட்கிறவாளுடைய பாபத்தை திருடும்னார் அவர் சுவாமி தேசிகன். நதஜனதாக ஹரஸ்யா, இதுக்கு வாயடைச்சு பதில் சொல்லிவிட்டாரா. அதுக்கப்புறம் அவளுக்கு இந்த சப்ஜெக்டை விட்டுவிட்டா. இனிமேல் இதில் வந்துட்டு பேசி சமாளிக்க முடியாது. அவனுக்கு ஒன்று சீ, கிருஷ்ணனை பார்த்து சீங்கிற, இப்படி யாராவது இருப்பாளா? ஏன்னா கோட்டி மதன ஜயா கோமல தேகா கோபவதூட்டி ஜா, இப்படிதான் அந்த கோபிகைகளோட கூத்தடிக்கிறதா? எல்லா கோபிகைகளோடையும் கையை கோத்தின்னு நர்த்தனம் பண்ணிட்டு கட்டிண்டு ஆலிங்கனம் பண்ணிண்டு இப்படி எல்லாம் பண்ணுறதா? சீச்சி அப்படின்னு கோபம் மாதிரி சொல்கிறாள். இதுவரை கோபம் இல்லை, கோபமாக இருந்தால் வெய்யணும், திருடான்னா மாதிரி. அப்படி வெய்யாமல் கோட்டி மதனா, கோட்டி மன்மதன் நேராக வந்த மாதிரி இருக்கேடான்னு அவள் அறியாமல் வர்ணிச்சு விட்டு இப்படிலாம் பண்ணுறேன்னு மூஞ்சியை உபச்சாரத்துக்காவது வச்சுக்கிறாளாம். கோட்டி மதன ஜயா கோமல தேகா, அப்படியே அங்கத்துக்கு அங்கம் அழகா இருக்கக்கூடிய புவனசுந்தரான்னாலும் ருக்மிணி. கோமல தேகா கோபவதூட்டி, இது ஏன் வெய்யரா தெரியுமோ? நீ என்ன கட்டிகள்ல என்னமா அவளோட இருக்கலாம், அதான் கோபம் அவளுக்கு. இது சிருங்காரம் நினைக்கக்கூடாது, ரசத்தை தெரிஞ்சுக்கணும். நீ என்ன ஆலிங்கனம் பண்ணிக்காம நீ கோபிகைகளோட சுத்தரையேன்னு ராதா கேட்குறா. அவள் என்ன பாவத்தில் பேசுகிறாருங்கிறத இவர் புரிஞ்சுனுட்டார். உடனே இவர் சொல்கிறார், கும்பஸ்தனி மம பிம்பபலாதர சும்பனம் ஆசுவிதே, நீ வா வந்து என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கோ, பன்னெண்டு உன்னோட அதராமிரத கோவை செவ்வாய் இருக்க அதை எனக்கு கொடு, அதை நான் அனுபவிக்கிறேங்கிறான் கிருஷ்ணன். அவள் அந்த கோபத்தில் தானே இப்படி வச்சா. அந்த போய் சாரத்தை பிடிச்சி விட்டார் இவர். கும்பஸ்தனி மம பிம்பபலாதர சும்பனம் ஆசுவிதே, இப்படி சுவாமி சொன்ன உடனே அவ கொடுத்தாளாம். இப்படி அதரத்தை உதட்ட கொடுத்தான்னு சொன்னால் சீப்பாக நினைக்கக்கூடாது. கருணாமிரதாச்சாரியால் 3 பார்ட்டாக இந்த கருணாமிரதத்தை பண்ணிவிட்டு கடைசி 300 ஸ்லோகம், கடைசி ஸ்லோகத்தில் என்னோட கருணாமிரதத்தை நீ எப்படி தெரியுமா எடுத்துக்கணும்னு கிருஷ்ணன்ட்ட கேட்கிறார் அவர். யா பிரீதிஹி விதுரார்பிதே, விதுரன் கொடுத்த கஞ்சிய, பிரேமையோட விதுரன் கொடுத்த கஞ்சிய நீ எப்படி சாப்பிட்ட? உங்க அத்தை குந்தி கொடுத்த ஆகாரத்தை நீ எப்படி சாப்பிட்ட? சபரி கொடுத்த பழத்தை எப்படி சாப்பிட்ட? பரத்வாஜர் போட்ட அந்த சமாராதனை ஆகாரத்தை நீ எப்படி சாப்பிட்ட? குச்சேலர் கொடுத்த அவலை எப்படி சாப்பிட்ட? யசோதை கொடுத்த பாலை எப்படி சாப்பிட்ட? இப்படி கோவர்தனத்தினுடைய சிரசில் இருந்து எப்படி நீ சாப்பிட்ட? இப்படி எதெல்லாம் ரொம்ப உயர்ந்த விஷயமோ அதை எல்லாத்தையும் சொல்ற அந்த லிஸ்டில் இந்த கோபிகைகளுடைய அதரத்தை எப்படி பறிக்கின அதுபோல இதை எடுத்துக்கோங்கிறார். எதோட சொல்றார்? விதுரன் கொடுத்த கஞ்சியும் கோபிகைகளுடைய அதரமும் உண்டு. சும்பனமாசுவிதே குந்தமுகுளரத சுந்தர நயனா நந்த நந்தனா முதம் தே, பர்ணிக்கிறா. உடனே அவளுக்கு கோபம் சரியா போச்சு. எதுக்கு கோபமோ அதை புரிஞ்சுன்னு விட்டார் அவர், பதில் சொல்லி விட்டார். அவளுக்கு வேண்டியது கிடைச்ச உடனே அவளுக்கு கோபம் நிவர்த்தி ஆகி
குந்தமுகுளரதா, மல்லிகை மொட்டு மாதிரி பல்லு வரிசையா அழகா இருக்கு. குந்தமுகுளரதா சுந்தர நயனா, அழகான கண்ணு. நந்த நந்தனா முதம், எனக்கு ஆனந்தத்தை கூட. உடனே கிருஷ்ணன் குட்டில குந்த பதில் சொல்றார். குட்டில குந்தலே, அப்படியே ராதையினுடைய கேசம் சுருள் 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 சுருளா அப்படியே சீப்புக்கு அடங்க மாட்டேங்கிறது. எவ்வளவுதான் எண்ணெயை கொட்டி வாரினாலும் அது சுருள் சுருளா நிற்கிறதாம். இது சாமுத்திரிகா லட்சணம். குட்டில குந்தலே கோமல நயனே, அழகான கண்ணு. காமினிமா குருகோ, அப்பதான் அவ கையை பிடிச்சுன்னு சொல்றா, இனிமே ராதை என்கிட்ட நீ கோச்சிக்கவே கூடாது. இது மாதிரி கிருஷ்ணனும் ராதையும் பேசுற மாதிரி பரமகம். இது சொன்னது யாருன்னா, கையை வெட்டினது கூட தெரியாத இருந்த பிரம்மேந்திரால் சொல்றார். அந்த கோயம் நீலகலேபர கிந்தஸ்கர சிவதாசு, கிந்தஸ்கர சிவதா முக்தே துக்தம் दधि नवनीतं मामकमद्य चरामि, मामकमद्य चरामि। युक्तं किं तव तस्करचरितं बालकया हि जवेन, बाले युक्तं मम किल चौर्यं नत जनदाघ हर कोटि मदन जय कुमल देगा गोपवधूटी जा बस्तनि मम बिंब फलादर चुंबनमाशु विधे कुंद मुकुलरद सुंदर नयना नंदनंदन मुदम दे कुटिल कुंतले कोमल नयने कामिनी मातुरु ओपम परमगम सनुत पाद सरोजा पावित मुनिवरदारा, पावित मुनिवरदा पिनपयोदर भार भरेण हरिम परिरय. ஜெயதேவர் வர்ணிச்சாருன்னு நினைக்க கூடாது, பிரம்மேந்திரால் வர்ணிச்சிருக்காரு இதே சரித்திரத்தை. அப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம். பினப்பயோதர பார பரேண ஹரிம் பரிரய சராகம். சராகம்னா இவ கட்டிண்டத்துக்கு அவர் ஆசையா இருக்காருங்கிறது தான் சராகம். கிருஷ்ணம் கோபவதூகு அனுகாயதி, கிருஷ்ணனும் பாடுறானா இவளும் பின்னாடி பாடுறா. கோபவதூகு அனுகாயதி உதஞ்சித பஞ்சமராகம். பஞ்சமராகம்னா இப்படி ஒரு ராகமே கிடையாது. சங்கீத சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றது, கரகரப்பிரியாவோட ஜன்யம்ங்கிறது. 22வது மேளகர்த்தா அந்த கரகரப்பிரியாவோட ஜன்யம். அதுக்கு சங்கீத சாஸ்திரத்தில் பஞ்சமராகம்னு இது வியாக்கியானத்தில் இருக்கிற விஷயம். ஆனால் அது ராகம்ங்கிறது என்னென்னா ராகம் இல்லை, அது பின்ன என்னென்னா ஸ்வரம்னு அர்த்தம். பஞ்சமராகம்னா பஞ்சமஸ்வரம். ஏன் பஞ்சமஸ்வரம்னா அனுகாயத்தின்னா தொடர்ந்து பாடுறா, பின்தொடர்ந்து பாடுறா. ஒரு புருஷனும் கிருஷ்ணனும் பாடுறா, ராதையும் பாடுறா. 2 பேர் சேர்ந்து பாடும்பொழுது இந்த புருஷனுக்கு ஒரு கட்ட ஸ்ருதி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. அப்படி பாட ஆரம்பிக்கும் பொழுது இந்த மேல் பஞ்சமம் வந்தால் திணறும் அவனுக்கு. சபல சரண ஹரியாய, ஓஹோ சபல சரண ஹரியாய, प्राण बुलावन आए मेरे नयन लुभावन आए, प्राण बुलावन आए नयन लुभावन
சமாளிக்க முடியும். பிராணாபூலா மேல முடியாதுன்னா பஞ்சமம். அப்போ ஒரு பொம்மை நாட்டு சேர்ந்து பாடினான்னா அவ ஈஸியா பாடிடுவாரு. இவன் கீழே பாடுவான், அவன் மேல. இந்த ரெட்டநாயனத்தில் ஒன்று மேலே வாசிக்கும், ஒன்று கீழே வாசிக்கும். அதுபோல கிருஷ்ணனுக்கு எப்போ மேலே போக முடியலையோ அப்போ அந்த கோபிகை என்ன பண்ணா, செத்த பெசாமருன்னு அவ போட்டாலாம். உதஞ்சித பஞ்சம ராகம் ராதே ஹரிரீக முக்தவது ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம.